உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 1965 கொல்கத்தாவில் பிறந்தவர் அசோக் கெம்கா. கோரக்பூர் ஐஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் பட்டமும் அதே துறையில் டாடா ஆராய்ச்சி நிறுவனத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் பங்கேற்று IAS ஆனார். 1991ஆம் ஆண்டு ஹரியானா கேடரில் அவர் முதல் வேலை பெற்றார். நேர்மைக்கும் செயல்திறனுக்கும் பெயர் பெற்ற அசோக் கெம்கா இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அவருடைய 34 ஆண்டு அரசு பணிக்காலத்தில் மொத்தம் 57 முறை வெவ்வேறு இடங்களுக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார். அரசியல் கெடுபிடிகளுக்கு அஞ்சாதவர் என்ற பெயர் எடுத்த கெம்கா சராசரியாக 6 மாதத்துக்கு ஒருமுறை பணியிட மாற்றம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஹரியானா அரசின் போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக கெம்கா பணியாற்றுகிறார். 2012ஆம் ஆண்டு அசோக் கெம்கா அகில இந்திய அளவில் கவனம் பெற்றார். அப்போது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தது. அந்த சமயத்தில் சோனியாவின் மருமகன் ராபர்ட் வத்ரா ஹரியானாவின் குருகிராமில் ஒரு நிலப்பிரச்சனையில் சிக்கினார். அது குறித்து விசாரணை நடத்திய கெம்கா சோனியா மருமகனின் நில ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்த நேரத்தில் அவர் எடுத்த நடவடிக்கை பேசு பொருளானது. 2014 லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை முக்கிய விவாத பொருளாக மாற்றியது. பிரதமர் வேட்பாளராக களமிறங்கிய மோடி ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் இது பற்றி பேசினார். அதுவும் காங்கிரஸ் கூட்டணி அரசு வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. ஹரியானா அரசில் நேர்மைக்கு ஒரு அடையாளமாகவே அசோக் கெம்கா திகழ்ந்தார். 2023இல் பாரதிய ஜனதா முதல்வர் மனோகர்லால் கட்டாருக்கு கடிதம் எழுதி தன்னை ஊழல் தடுப்பு பிரிவுக்கு மாற்றும் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தால் ஊழலை வேரோடு ஒழிப்பேன் என அவர் அந்த கடிதத்தில் உறுதியளித்தார். தனது 34 ஆண்டு பணிக்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் 1 முறையும் பாரதிய ஜனதா ஆட்சியில் 3 முறையும் அரசு ஆவண காப்பகத்துறைக்கு ஆர்ச்சிவ்ஸ் டிபார்ட்மெண்ட் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தன்னுடன் பணி செய்தவர்களுக்கு இந்திய செயலர் அளவில் பதவி உயர்வுகள் கிடைத்த போது அவர்களுக்கு அசோக் கெம்கா மனமாற வாழ்த்து தெரிவித்தார். தனக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் போனதில் எந்த வருத்தமும் இல்லை. நேரான மரங்கள் எப்போதும் முதலில் வெட்டப்படுகின்றன என அவர் கூறினார்.